Hi friends, welcome to the vlog. Today வந்து December 31 நைட் வந்து 12 மணி கரெக்டாக சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ 2025 வந்து நியூ இயருக்கு வந்து கோயிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2024 எனக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லை. 2023 எப்படி போச்சோ அதோட நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் தவிர்த்து மற்றதெல்லாம் அதே தான். 2024ன்னு பேர் மட்டும் தான். மற்றதெல்லாம் 2023ல் என்னென்ன நடந்ததோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு 2025க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலான்ட்டு நினச்சிருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் கேம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சீசன் 2 வந்திருக்கு பார்த்தீங்களா. அதில் இருக்கிற 4, 5, 6 பிளேயர் வந்து நம்மன்னு வச்சுக்கோங்க. 001 பிளேயர் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து வில்லன் அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் பார்த்திங்களா. அதே கான்செப்ட் தான் நம்ம லைஃப்லேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால அந்த 001 கிட்டேருந்து தள்ளியே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாங்காடு கோயிலுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கோயில் நட திறக்கலை, கூட்டமும் இல்லை, ப்ளஸ் வந்து கோயில் திறக்கிறாங்களான்னு தெரியல. அதனால 12 மணிக்கு வந்து அங்கே இருந்தோன்னா ஸோ சாமி பார்க்க முடியாதோன்ட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கிளம்பி நாங்கள் திருவேற்காடு வந்துவிட்டோம். ஸோ திருவேற்காடு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருத்தணி தான் வந்து பிளான் பண்ணேன். அது வந்து கூட்டத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ போகணுன்னா கரெக்டாக 10 o'clock மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பைக் ட்ராவலில் 2 hours ஆகும். ஸோ 3 o'clock வந்து ஈவினிங் கிளம்பியிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்து கோயில் முக்கியம் இல்லைங்க, சாமி தாங்க முக்கியம். அதனால சாமி வந்து கரெக்டாக 12 o'clock வந்து பார்க்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அது அவ்வளோதான் அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போனோம். திருவேற்காட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிப்போ ஆண்டை தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கிங் வந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து ப்ளேஸ் கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பைக் வந்து மிஸ்ஸிங் அந்த இதெல்லாம் வந்து இதில் ஆகாது. ஸோ கரெக்டாக கோயிலுக்கு வரவங்க இங்கே வந்து நிறுத்திக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து கூட்டம் வந்து இருக்கும், பட் மேனேஜ் பண்ணிட்டு போயிடலான்ட்டு பார்த்தா 11:30 கிட்ட ஆகிடுச்சு. பட் ஒன்றுமே டிக்கெட் கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து லைனில் நின்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே வந்து கூட்டம் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் வந்து சாமி கரெக்டாக 12 o'clock பார்க்க முடியாது, கிட்டத்தட்ட 3/4 hour அது ஆகிடும். வந்து 11 o'clockலாம் கரெக்டாக அங்கே ரீச் ஆகிட்டோம். பட் வந்து 1/2 hour வந்து அந்த ஸ்ட்ரீட்லேயே நடந்து வந்தோம் கடைக்கு, டீ கடைக்கு. அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு ஸோ கரெக்டாக 11:35 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணால் சாமி பார்க்க முடியாது. மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்து நான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து கரெக்டாக 12 o'clock வந்து சாமி பார்க்கணும். ஸோ அது எந்த கோயிலாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ட்டு காடு கோயிலுக்கு வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஐயப்பாக்கம் ரூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐயப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. ஸோ அங்கே எங்கேயாவது கோயிலில் வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்த கோயில் தான் ஸ்ரீ செல்லியம்மன் கோயில். கோயிலில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கோலம் போட்டிருந்தாங்க, கரெக்டாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் படி பூஜை வந்து 18ஆம் படி பூஜை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு அதனால் வந்து அதுக்கேற்ற டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் கடவுள் பார்த்திங்கன்னா ஐயப்பன் தான். ஸோ அவரை வந்து எவ்வளோ கிட்ட வந்து நின்று அந்த படி பூஜைலாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். ஸோ அதோட டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்து நடை திறந்து சாமி பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு நடை உள்ளே போகும்போது இந்த சாய்பா பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரியலாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ பாப்பாவை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் லட்டு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 o'clock வந்து சாமி பார்த்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த 1:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அந்த டே நைட்டு வந்து எனக்கு வந்து சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து 2025 வந்து நல்லபடியாக அமைட்டோன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபைனலி எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம ராதி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.